அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் லைட்டாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீசன் ஏன்னா அவசரமாக வீடியோ ரெடி பண்ணதால் இந்த ஒரு பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அவளோட எதிர்பார்த்த 5 இயர்ஸ் கோர்ஸ்க்கான செகண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்து இதில் ஓரளவுக்கு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கி தான் டேட் ஆஃப் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தாலே தெரியும். ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நாளை மற்றும் நாளை மறுநாள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 19 and 20 ஆல்ரெடி டாக்குமெண்ட் எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய்ட்டு மறக்காமல் பார்த்துக்கோங்க. தென் அலாட்மெண்ட் ஆர்டர் 23ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 24, 25, 26 இந்த 3 டேட் வச்சுருக்காங்க. ஸோ கட் ஆஃப் எவ்வளோ ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி எதிர்பார்த்த மாரி எல்லாமே வந்து கம்மியாக தான் வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்திருக்கு. ஓசி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு மெரிட் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 94.500 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 93.1500 வந்திருக்கு. ஸோ இது ஓரளவுக்கு ஓகேவான கட் ஆஃப் தான். நெக்ஸ்ட்டு பிசி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் 87.510 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 86.250 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பிசிஎம்மில் மெரிட் லிஸ்ட்டில் 87.000 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 86.250 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பிசிஎம் எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 87.625 வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் 86.500 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு எஸ்சிஓ கேட்டகரி எஸ்சி அதர்ஸ் மெரிட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 88.000 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 87.000 வந்திருக்கு. எல்லாத்துலேயுமே ஒரு பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ மெரிட் லிஸ்ட்டில் 87.750 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 86.750 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு எஸ்டி கேட்டகரி மெரிட் லிஸ்ட்டில் 85.250 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 79.250 வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவனிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கீழே வந்து ஒரு பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒகேஷ்னல் குரூப்புக்கு 91% இருந்தீங்க அப்படின்னா ஒகேஷ்னல் குரூப் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன விதமான அப்டேட் வந்தாலும் வீடியோ போஸ்ட் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக அந்த ஒரு வீடியோவை மேக் பண்ண வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.